ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு செம்பில் உள்ள ஒரு பிளேட்டும் அதுக்கு ஒரு கிண்ணமும், காப்பர் பிளேட்டு. அந்த காலத்து காப்பர் நல்லா கண்டிஷனாக உள்ளது, நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். புழங்காத பீஸு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, புது புது இது தான் அந்த காலத்து பொருள். ஆனால் புழங்காமல் வச்சுருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 7 இன்ச்சு சைஸ் உள்ளது அகலம் தட்டு. அதே மாதிரி கிண்ணம் பார்த்தோம்னா 2.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு அகலம் உள்ளது. இது ரெண்டையுமே சேர்த்து தாங்க விலைக்கு கொடுக்குறேன். ரெண்டும் செட்டாக நம்ம பூஜை பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். செம்புங்கிறதுனால நம்ம சாமி ரூமில் பூஜை பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் சேர்த்து 1400 விலை கொடுக்குறேன், 1400. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பிங்க் கலர் கிளாஸில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் பவுல் தான். இதெல்லாம் வந்து இப்போ உள்ளது கிடையாது, ஆன்டிக் பீஸு. இதெல்லாம் 80-100 வருஷத்துக்கு முந்தின பொருட்கள். சைஸ் வந்து 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. அடியில் வந்து இதில் வந்து ஜப்பான்னு போட்டிருக்கோம். அங்கே அந்த காலத்தில் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்குறாங்க. 3 பீஸும் செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். மோஸ்ட்லி கண்ணாடி பொருள்லாம் எடுக்கிறது எல்லாமே விண்டேஜின்ற, இப்போ உள்ள பொருட்கள்லாம் எடுக்கிறது கிடையாது. ரொம்ப பழமையான பொருட்கள் மட்டும்தான் எடுக்கிறது. அதுலேயுமே மேனுஃபேக்சரிங் மார்க் இருக்கிறது. இப்போ இதில் ஜப்பான் இருக்கிறதுனால தான் எடுக்கிறது. இதுக்கெலாம் என்றைக்குமே ரீவேல்யூஷன் இங்கே ஆன்டிக் மார்க்கெட்டில் இருக்குது. அதுவும் பிங்க் கிளாஸ்னால் விலை கூட. இங்கே இது ஒரு பீஸ் 450, 4 பீஸும் 1350, 3 பீஸும் 1350 விலை கொடுக்குறேங்க. செட்டாக தான் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு விளக்கு தான். நம்ம அந்த கிண்ணம் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே நம்ம எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த மேலே இருக்கிறதுல திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி 1 அடி சைஸ் உள்ளது. இதெல்லாம் வித்தியாசமான ஒரு விளக்கு. இப்போ யூஸ்வலாக இது வந்து கோயில்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ வீட்லேயுமே சில பேர் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு நல்ல 1 அடி சைஸு 2200, 2200 விலை கொடுக்குறேங்க விளக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய பிளேட்டும் அதுக்கு ஒரு டம்ளரும் தான். 5 டம்ளரும் பிளேட்டும். இந்த டம்ளர் எல்லாமே பித்தளை டம்ளரு, நல்ல பெரிய சைஸ் டம்ளர். தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதிரியான டம்ளர், மோர் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் வந்து டிகாஷன் காஃபி தான் குடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் எல்லாருமே நிறையா காஃபி குடிப்பாங்க, தண்ணியாக போட்டு நிறையா குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டம்ளர் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம காஃபிக்கு இந்த டம்ளர் யூஸ் பண்ண முடியாது. நம்மலாம் இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு யாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தண்ணி கொடுக்கறதுக்கெலாம் வச்சுக்கலாம். 5 டம்ளரும் அந்த தட்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு 1900 விலைக்கு கொடுக்குறேன். பிளேட் வந்து 9 இன்ச்சு சைஸ் இருக்குது. டம்ளர் வந்து 3 இன்ச்சு சைஸ் இருக்குது ஹைட்டு. நல்ல பெரிய டம்ளர் தான் இது. தனியாக நம்ம தட்டு வந்து நம்ம தாம்பாள தட்டு மாதிரி வேணாலும் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையிலே உள்ள ஒரு டெக்கரேட்டிவ் பிளேட்டு தான். மயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேட்டிவ் பிளேட்டு. சுற்றிலும் அந்த வரும்புமே வித்தியாசமாக ஒரு டிசைன் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. 2 பிளேட் இருக்குது. ரெண்டுமே ஒரே சைஸ் தான், கொஞ்சம் டிசைன் மட்டும் வேறு வேறு வரும். 10 இன்ச்சு சைஸ் உள்ளது அகலம், டயாமீட்டரை. பின்னாடி வந்து ஹூக் இருக்குது, செவுத்தில் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு பிளேட்டு. இது டெக்கரேட்டிவ் பிளேட்டு. ரெண்டுமே நல்ல மயில் டிசைன் தான். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசம், அது கொஞ்சம் வித்தியாசப்படும். அந்த கலரிங்கில் வித்தியாசப்படும். ஒரு பீஸ் வந்து 900, 900 விலைக்கு கொடுக்குறேங்க. ரெண்டுலேயுமே நல்லா ஹூக் இருக்குது பின்னாடி. நல்ல கண்டிஷனில் உள்ள பிளேட்டு தான். ஹெவி வெயிட்னு சொல்ல முடியாது, நார்மல் வெயிட்டில் தான் இருக்குது. ஒரு பீஸ் வந்து 900. சைஸ் வந்து 10 இன்ச்சுங்க. டயாமீட்டர் வந்து 10 இன்ச்சு. அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ஜுவல் பாக்ஸ் தான். இதுவும் நல்ல அந்த காலத்தில் உள்ள பாக்ஸ் தான். இதுவும் எல்லா பொருளுமே நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். இதில் நல்ல நெக்லஸ் வச்சுக்கிற மாதிரி, தோடு வச்சுக்கிற மாதிரி, மோதிரம் வச்சுக்கிற மாதிரி நல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது இது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு தாப்பா, அந்த தாப்பாவில் பார்த்தோம்னாலே தெரியும் அந்த காலத்து பொருள்னு. இது வந்து வெள்ளி தாப்பா அப்படின்னு சொன்னாங்க கடையில். நல்ல எவ்வளோ திருத்தமாக செஞ்சுருக்குறாங்க பாருங்கள். அதுதான் அந்த காலத்து பொருளோட ஒவ்வொரு இதுவுமே அந்த தெளிவாக இருக்கிறது. நல்ல பேஸில் கூட பித்தளையில் பூன் மாதிரி போட்டிருக்காங்க. சின்னதாக பித்தளையிலேயே பூன் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த தேயக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த பீஸ் வந்து 1600 விலை கொடுக்குறேங்க, 1600.
ஒரு 20 பொருள் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம சேலுக்கு வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு 10 கடை ஏறி இறங்கி ரொம்பவும் செலக்டடாக பார்த்து பொருள் பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சின்சியராக பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து விலை போட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு விளக்கு தான். ஏற்கனவே நம்ம விளக்கு போட்டிருக்கோம். அது எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸ் 9 இன்ச் இருக்கும். இது வந்து நல்லா ஒரு அடி விளக்கு, கொஞ்சம் பெரிய விளக்கு, வெயிட்டும் கூட 3 கிலோ வெயிட் உள்ள விளக்குது. நல்ல கனமாக திருத்தமாக இருக்கிறது. ஒரு விளக்கு நம்ம சென்டரில் வச்சோம்னாலே போகிறோம், நம்ம பூஜை அறைக்கே நமக்கு நல்ல ஒரு அம்சமாக இருக்கும். நல்ல வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது இந்த விளக்கு. ஏன்னா வெள்ளை பித்தளையில் ஒவ்வொரு கண்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பொருளோட கண்டிஷனும். இது வந்து நல்ல வெள்ளை பித்தளையிலேயே நல்ல வெள்ளி கணக்காக இருக்கக்கூடிய நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய விளக்கு, நல்லா பளபளன்னு இருக்குது. உங்களுக்கு இந்த பீஸ் வந்து 8400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி தான். அந்த விளக்கு வந்து 2ஆக கழட்டிக்கலாம். அடுத்ததாக தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி. இது வந்து வித்தியாசமான ஒரு பீஸுங்க. சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு இருக்கக்கூடியது. இது வந்து இது இப்போ நம்ம பார்க்குறது வந்து தாய இது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு அதுலேயுமே டிசைன், அந்த கோடு முதற்கொண்டு டிசைன் அடிச்சிருக்கிறாங்க. அதிலே டிசைன் எவ்வளோ அழகாக டிசைன் தெரியுது பாருங்கள். இது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது. உள்ளே வந்து பல்லாங்குழி வரும். அதாவது 2 in 1 மாதிரி. இது பல்லாங்குழியும் இருக்கும், தாயப்பலகையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது இன்ன வரைக்குமே. வித்தியாசமான பீஸு. இதெல்லாம் வந்து ஒரு மாடலுக்கே இதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து இதை பார்த்து செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மாடல். எப்படின்னா ஒரே இதிலே தாயப்பலகையும் மெனக்கட்டு யாரோ இந்த மாதிரி எனக்கு வேணும்னு செஞ்சுருக்குறாங்க. ஒரே இதுலேயே நம்ம 2 விளையாட்டும் விளையாடலாம். மேலே அது க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தாயம் விளையாடலாம், உள்ளே வந்து பல்லாங்குழி விளையாடலாங்கிற மாதிரி. இந்த பலகையோட சைஸை பாருங்கள், 3/4 இன்ச்சு சைஸ் இருக்குது. அவ்வளோ கனமான பலகை கொடுத்து செஞ்சுருக்குறாங்க. இதே மாதிரி 100 பீஸ் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி சில பீஸ் எல்லாமே ரேர் பீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சால் தான் உண்டு. இனிமேல் ஆசாரி வச்சு இதே மாதிரி நம்ம செஞ்சால் தான் உண்டு. நல்ல கண்டிஷனில் தெளிவாக அவ்வளோ திருத்தமாக இருக்கக்கூடிய இது தான். மேலே வந்து தாயப்பலகை, அடியில் வந்து உங்களுக்கு பல்லாங்குழி பலகை. அது மட்டும் இல்லாமல் இதில் வித்தியாசமாக என்னென்னா 2 ட்ராவு இருக்குங்க. அந்த ட்ராவ் வந்தோட சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு இருக்குது சைஸு. நம்ம ஒரு பல்லாங்குழிக்கு தேவையான இது சோபியெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 சைடு இருக்குது. இந்த ட்ராவே வந்து எப்படின்னா ஒரு சைடாக கொடுக்காம 2 சைடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இப்போ உள்ளே எப்படி இருக்குன்றது பாருங்கள். நல்லா அடியிலையுமே பேஸெல்லாம் கொடுத்து திருத்தமாக செஞ்சுருக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா அதே மாதிரி இன்னொரு ட்ராவு. ஏன்னா தனித்தனியாகவே பல்லாங்குழிக்கு தனியாக நம்ம போட்டு வச்சுக்கலாம், தாயத்துக்குள்ளதை தனியாக போட்டு வச்சுக்கலாம். இந்த சைடு இன்னொரு சைடு வந்து வரம்பு இருக்குது, அந்த டிசைன் வரம்பு மாதிரி. பேட்டர்ன் யோசிச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அளவுக்கு யோசனை பண்ணி இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்து பேட்டர்ன், இந்த இதெல்லாம் வித்தியாசமான ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கே வந்து இன்றைக்கி இதை பார்த்து செய்வாங்க அந்த மாதிரி. ஆனால் எல்லாமே அதே மாதிரி ஒரு பல்லாங்குழினா பல்லாங்குழி திருத்தமாக இருக்குது. தாயம் ஆச்சுன்னா அது கார்விங் கையிலேயே அந்த கட்டமெல்லாம் கார்விங் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே திருத்தமாக இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 6400 விலை கொடுக்குறேங்க. முழுக்க பர்மா தேக்கு. அடுத்ததாக பார்க்குறது எனாமலில் உள்ள ஒரு மங்கில் உள்ள ஒரு ஃபனால் தான். நேற்று நம்ம போட்டிருந்து பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப அதே மாதிரி கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 3 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றுறதுக்கோ இல்லை வேறு என்ன மல்டிபர்பஸாக எந்த லிக்விட் ஊற்றுறதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் 900 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். நம்ம எண்ணெய் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளேயும் அதே சேம் கலரில் இருக்குது. எப்படி கிடைக்கிறதோ நம்ம அதை பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். இது ஒரு 400 ml 1/2 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. இதுவும் ஒரு பீஸ் 4 இன்ச்சு சைஸு, 4 இன்ச்சு ஹைட்டுக்கு 3 இன்ச்சு அகலம் இருக்குது. இது வந்து அதுவும் 900 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது மங்கிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு கிண்ணம் மாதிரி இருக்க மூடி போட்ட ஒரு பாத்திரம் தான். இதோட சைஸ் 3.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதுவும் 900. அடுத்ததாக பார்க்குற தூக்கும் 900. இது 4 பீஸுமே 900. இது மூடி 2 இப்போ முன்னாடி காமிச்சதுக்கும் சரி இப்போ காமிக்கிற இந்த மூடியும் சரி டைட்டாக இருக்காது. மேலாக வைக்கிற மாதிரி மூடி, அதை மூடி வச்சுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கக்கூடியது மாதிரி. இந்த தூக்கும் நல்ல அட்ராக்டிவான ஒரு கலர் தான். சைஸ் வந்து 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. எல்லாமே கலர்ஸ் வேரியேஷனில் சின்ன பொருட்கள் இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. எல்லாமே விருப்பப்பட்டு வாங்குறங்கிறதுனால வித்தியாசமாக வேறு கலரில் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4 பீஸுமே ஈச் 900ங்க.
அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கில் உள்ள ஒரு கப்பு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது நல்ல கப் மாதிரி இருக்குது, ப்ளஸ் மூடியும் வச்சுக்கலாங்கிற மாதிரி. இதுவுமே 400 ml கிட்ட பிடிக்கக்கூடியது. நம்ம தயிர் வைக்கிறதுக்கோ இல்லை எது மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1100 விலைக்கு கொடுக்குறேங்க. ஒவ்வொரு பீஸும் வாங்குகிற ரேட்டை வச்சு தான் நம்ம விலை போடுறோம். அடுத்ததாக பார்க்குறது இதுவும் ஒரு தூக்கு தான். இது நல்லா மூடி வந்து டைட்டாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தூக்கு. ஆப்பிள் தூக்குலேயே மூடி டைட்டாக இருக்கக்கூடியது. நல்ல ஸ்டிக்கரோடு இருக்குது பாருங்கள், கனமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பீஸ் வந்து 1300 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து உங்களுக்கு 4 இன்ச்சு கிட்ட இருக்கக்கூடியது. அகலம் வந்து 5 இன்ச்சு இருக்கும். அகலம் வந்து கூட, உயரத்தை விட அகலம் கூட உள்ளது. அந்த பீஸ் வந்து 1300. அந்த பச்சை கலர் தூக்கு வந்து 1300, 1300. அடுத்தா பார்க்குறது மங்களே இருக்கக்கூடிய ஒரு பனியார் சட்டி மாதிரி இருக்கக்கூடியது தான். அவங்க அந்த வெளிநாடுகளில் இது கேக் பேனாக யூஸ் பண்ணாங்களா, எப்படி எதுக்காக பண்ணாங்கங்கிறது தெரியலை. வெளிநாட்டு பீஸ் தான், பட் இது வித்தியாசமாக இருக்கும். கிடைக்காது இந்த பீஸ். நிறைய மங்கு பாத்திரங்கள் இருந்தாலும் ஒரு கடையில் ஒரு பீஸ் கூட இந்த பீஸ் இருக்காது. இது வித்தியாசமான ஒரு இது பேட்டர்னுங்கிற மாதிரி. இது வந்து 1800 விலைக்கு கொடுக்குறேங்க. ரேர் பீஸுங்களாம் கொஞ்சம் விலை கூட தான் வாங்குகிற இடத்துலையே 1800 விலை கொடுக்குறேன். கடையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஒரு ஓரமாக அப்படி மாட்டி விட்டு அவங்க சோ பீஸ் மாதிரி மாட்டி வச்சுருவாங்க. சேலுக்கு ரேட்டு வந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னா நிறைய மங்கு பாத்திரங்கள் இருக்கும். அதில் இந்த மாதிரி சோப் பாக்ஸு, ஃபனல் இதெல்லாம் வந்து ரேர் பீஸுங்கிற மாதிரி அதிகம் கிடைக்காது. அடுத்ததாக அந்த பீஸ் வந்து 1800, 1800. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஸ்டீலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பாக்ஸ் தான், இரும்பு பெட்டி. இது நல்ல டாக்குமெண்ட் வைக்கிறதுக்குனே செஞ்ச மாதிரி அந்த சைஸில் இருக்குதுங்க. கரெக்டாக வந்து சைஸ் வந்து நல்லா சூப்பரான சைஸில் இருக்கும். மேனுஃபேக்சரிங் இது வந்து அதிலே இருக்குது பாருங்கள். இது வந்து வெள்ளைப்பித்தளை லாக்கு. இது ஃபுல்லாகவே அந்த லாக்கெல்லாம் வெள்ளைப்பித்தளையில் அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. எத்தனையோ வருஷம், 100 வருஷத்துக்கு பழமையானது. எவ்வளோ கண்டிஷன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான கண்டிஷனில் இருக்குது. உள்ளெல்லாம் அவ்வளோ திருத்தமாக இருக்குது, எந்த ஒரு சின்ன இதுவுமே இல்லாமல். இது வந்து இப்போ சாமி படம் போட்டுருக்கு. அது பேப்பர் ஸ்டிக்கர் தான். எப்படி இருக்கோ அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்ல டாக்குமெண்ட்லாம் நிறையா வைக்கலாம் அதில். சைஸ் வந்து 1.25 அடி இருக்குது, 11 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஹைட்டு, பொட்டியோட ஹைட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு தான் வரும். மேக்ஸிமம் 4 இன்ச்சு இருக்கும். நம்ம பீரோக்குள்ளேயே வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு இதில் சேஃபாக வச்சு பீரோக்குள்ளேயே வச்சுக்கலாம். லாக்கம் பூட்டே போட்டுக்கலாம். அதில் இந்த இடத்துல ஒரு சில இடங்களில் பெயிண்ட் போயிருக்கிற இடத்துல கூட துரு கிடையாதுங்க. இதெல்லாம் அந்த காலத்து இரும்புங்கிறதுனால பார்க்க துத்தநாக தகடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே. அவ்வளோ தூரம் கிளியராக இருக்கும். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 3700 விலைக்கு கொடுக்குறேங்க. நிறைய பேர் டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் வைக்கிறதுக்குனே கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன பெட்டியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். கீழே வந்து அந்த கும்பல் கொடுத்துருக்குறாங்க, பொட்டி தேயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வெளியில் மட்டும் அங்கனங்கன்னா சில இடத்துல லேசாக பெயிண்ட் போயிருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஒரிஜினல் பெயிண்ட்டுங்கிறது இருக்கிறதுனால நல்லாயிருக்கு, அப்படியே இருக்கிறது நல்லதுங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.